அப்போ ஆசீர்வாதங்களை இழந்துடக்கூடாது, கொடுத்த குடும்பத்தை இழந்துடக்கூடாது, கொடுத்த பிள்ளைகளை இழந்துடக்கூடாது, கொடுத்த கணவனை இழந்துடக்கூடாது, கொடுத்த மனைவி இழந்துடக்கூடாது, நாம் கொடுத்த செல்வங்களை இழந்துடக்கூடாது. இதெல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முதன்மைப்படுத்துங்க. கடைசியாக சொந்த குடும்பத்தை நடத்துகிறதுல பக்தி உள்ளவர்களாய் ஓடுங்க. சொந்த குடும்பத்தை நடத்த தெரியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனை மனைவி மதிக்கணும், மனைவி கணவன் மதிக்கணும். அதெல்லாம் நிறைய இருக்கு. அதை மணி டைம் நான் சொல்றேன், இது மேலோட்டமாக சொல்றேன். மதிக்க தெரியாது இருக்கிறதெல்லாம் நல்லதில்லை. இலக்கை நோக்கி ஓடுகிறவர்கள் இதெல்லாத்திலையும் அவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். உடைய கரத்தை கணக்கு கேட்கிறார், உடைய ஆசீர்வாதங்களை கணக்கு கேட்கிறார், உடைய பரிசுத்தத்தை கணக்கு கேட்கிறார். இதெல்லாம் அடிப்படையில் வச்சு நியாயப்பிரமாணங்களை கட்டளை அடிப்படையாக வச்சுதான் இந்த டாபிக் உங்களுக்கு புரியுற மாதிரி பேசிக்குங்க. வெறும் சத்தியத்தை மட்டுமே பேசணும் உங்களுக்கு புரியாது. என்ன கட்டளை, என்ன ஆண்டு போச்சுங்கிறத ப்ராக்டிக்கலா வச்சு உங்களுக்கு பேசிக்குங்க. சொந்த குடும்பத்தை சரியா நடத்தணும். ஃபேமிலி கவனமாக கவனிங்க. சொந்த குடும்பத்துக்குள்ளதான் சத்துரு உள்ள குடும்பம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துரு உள்ள வரான்னு பார்க்கணும். வேலை அடைச்சு பாதுகாக்கணும். யோகு வேலை அடைச்சு பாதுகாக்கணும். என் பிள்ளை யாராவது தப்பு பண்ணிருப்பாங்கன்றதை இதற்காக நான் பலி கொடுக்குறேன் பண்ணாங்களா இல்லையான்னு யோகுக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைகளுக்காக பலி கொடுத்து குழந்தைகளை பாதுகாக்க நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளேயே சத்துரு உள்ள கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கஞ்சாவை சாப்பிட்றாங்க. நிறைய குழந்தைகள் இன்றைக்கு பிராந்தி பிடிக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் பருவம் வராததுக்கு முன்னே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையை அந்த ஒரு டீனேஜ் 18 கம்ப்ளீட் ஆகாததுக்கு முன்னே சரீரத்தை பிசாசு தீட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். தன் சொந்த குடும்பத்தை ஓடுறதை கவனிக்கணும். அதுக்கு தான் உங்களை அந்த இலக்கிலே உங்களை அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து வருகிற பெற்றோராய் நம்ம வைத்திருக்கிறோம். ஃபேமிலி கான்டாக்ட் இருக்கணும், ஃபேமிலி ஜபம் இருக்கணும், வேத வாசிப்பு வீட்டில் இருக்கணும். வீட்டில் கர்த்தருடைய பாடல்கள் பாடணும். சினிமா பாட்டு தான் அதிகமாக உங்கள் செல்ஃபோன் ரிங் போனால் வச்சுருக்கீங்க. ஃபோன் அடித்தா பாட்டு பாடு. நிறைய பேருக்கு ஃபோன் ரிங் போன கேட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டது இன்னும் என் பிள்ளைய பாலை குடிக்கிற குழந்தைங்களாகவே இருக்காங்க இருப்பான். நான் என்ன செய்வேன்? ஃபோன் அடித்தா பாட்டு பாடு. எல்லாம் போய் மாற்றிருக்கு. இலக்கை நோக்கி ஓடுறீங்களா? இலக்கை நோக்கி ஓடுகளுடைய ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்லையும் ஏசு வெளிப்படணும். உங்க பாட்டு எத்தனையோ நண்பர்கள் உங்களுக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போடும்போது இந்த பாட்டு கேட்டால் மறந்துருப்பானா? ஏதாவது ஒரு ஆறுதலான பாட்டை வச்சு கேட்குற மாதிரி வச்சிங்கன்னா அவன் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு விடுவாங்க. பாட்டு அவனுக்குள்ள என்ன பேசாத இப்படி பேசுறதுக்கு விட்டு நீங்க உலக வழக்கப்படி உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டு வச்சு இந்த பாட்டு கண்ட பாட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு வந்துருந்தீங்கன்னா ஒன்னதுக்கு நீங்க என்ன ஆசையா இயேசு கிறிஸ்து உலகத்தை தான் வச்சுக்கிட்டு மாம்சமான வாழ்க்கை நடைமுறைகள் ஆவிக்குரிய ஆராதனைக்குரியவர்களாய் மாறாது. சகோதரா சகோதரியே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கந்தர்களாக இருப்பதற்காக எவ்வகையிலும் நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழுகிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு ஈவன் இட்ஸ் a simple thing உன்னுடைய ரிங்டோன்ல இயேசுவை வைப்பதற்கு உனக்கு வைராக்கியம் இல்லைன்னு சொன்னா நீ எந்த விஷயத்துல வைராக்கியம் பாராட்ட முடியும்? நிறைய பிள்ளைகள் நீங்க உங்களுடைய உலக பிரகாரமான அன்புக்காக ஓடுறீங்க. பெற்றோர்கள் உட்கார்ந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசி இதிலிருந்து விடுபடுவதற்கான ஆலோசனை கேட்கறதே கிடையாது. நிறைய குழந்தைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற ஆலோசனை கேட்குறீங்க. தப்பு. உங்களை வழிநடத்துகிற பெற்றோரிடத்தில் தான். பெற்றோருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் முக்கியம். உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர் உங்களை ஒரு நாளும் உங்களை பாதாளத்துக்கு தள்ளிவிட மாட்டார்கள். நல்லதுக்கு சொல்லுவார். நல்ல காரியங்கள் எடுத்து நல்ல பொக்கிஷமான வசனங்களை எடுத்து கொடுப்பார். வசனத்தை என்ன பெற்றோர்கள் கற்றுக்குவாங்க, கற்றோர்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். பசங்க சொல்ற ஆலோசனைகள் உங்களுக்கு மதுரமாகத்தான் தெரியும். அந்த அன்பு உங்களுக்கு ரொம்ப இனிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களை பிசாசு கரவடித்து ஓடிடுவாங்க. நிறைய செல்போன்ல பிள்ளைகள் நேரத்தை செலவு பண்றீங்க. பிசாசு டோட்டலா உங்க கையில பிசாசு. நீங்க ரகசியமான பாவங்களுக்கு உட்படுகிறீங்க. ரகசிய பாவம் செய்யுங்க. ரகசிய பாவம் உங்களை சீரழிக்கும். சொந்த குடும்பத்தை நடத்துகிறதுல பெற்றோர்களுடைய கவனம் அவசியம். பிள்ளைகளுக்கு வாட்ச் பண்ணணும். செல்போன் கொடுத்துட்டு சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுடைய வேலை என்ன பண்றாங்கன்னு திரும்ப வந்து பார்த்து அந்த செல்லை வாங்கிங்க வாங்க.
இந்த செல்ல உங்க கையில பரிசுத்தமா இல்லை, ஒரு கணவன் மனைவி கிட்ட செல்ல கொடுக்கல அப்படின்னா அது பிரச்சனை இருக்கும். ஒரு மனைவி புருஷன்கிட்ட செல்ல கொடுக்கலன்னா பிரச்சனை இருக்கும். ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட செல்ல கொடுக்கறதுக்கு தயங்கலாம்னா அந்த செல்லுல ஏதோ ரகசிய பாவங்கள் நிறைந்திருக்கிறது. உங்க கண்ணுல இச்சைகளுக்கு கண்ணு பரிசுத்தத்திற்காக தேவன் அழைத்திருக்கிறார். இலக்கை நோக்கி ஓடுறீங்களா? அன்பான சகோதரன் சகோதரி, பரலோகத்திற்காய் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய காலங்களில் இன்னும் உலகத்திற்காய் உழைத்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ராஜ்யம் மூலமானால் நம்முடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது என்பது உங்கள் வாழ்க்கை நிச்சயம். பவுல் அதை சொன்னார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் அவரோடு கூட உயிர்த்தேன் அடைவேன் என்கிற நான் நம்பி. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இலக்காக இருந்திருக்கிறது. யோகு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அப்படி ஜெபம் ஏடி தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுதுகிட்டே தான் கிடந்தார். சொன்ன இவன் கேட்க மாட்டேன்ட்டான். ஏன்னா வளைக்க வேண்டிய வயசுல வளைக்கிறதுக்கு தவறிட்டார் ஏடி. இந்த பிள்ளை ரொம்ப எதிர்த்து பேசுறீங்க, எதிர்த்து பேசுறது உங்களுக்கு திறமைன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைச்சிருக்கீங்க. எதிர்த்து நிற்கிறவனுக்கு தேவன் தூரமா இருக்கிறாங்க புரிஞ்சுக்கணும். எதிர்த்து நிற்க விடாது. ரொம்ப குறிப்பா பெண் பிள்ளைகள் எதிர்த்து பேசுறது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரெபேக்கா எலியேசர் வந்த பொழுது அவருக்கு கூட்டிட்டு வந்து ஒட்டகங்களுக்கு தண்ணி கிட்டது ஒன்றுதான். பொறுமையான அத்தனை ஒட்டகங்களுக்கு தண்ணி எடுத்து வந்துறார். பொறுமையை கற்றுக்கொள்ளணும் பிள்ளைகள். வாழ்க்கையில எதிர்த்து பேசுறோமா, தேவனுக்கு கோபமா இருக்கிறோமான்னு உங்களுடைய வார்த்தைகளை பெற்றோர்கள் நிதானித்து பாருங்க. உங்களுடைய சொந்த குடும்பத்தை நடத்துகிறதுல பிரயாசப்பட்டு ஓடுங்க. கணவனை வாட்ச் பண்ணுங்க. கணவனே உன் மனைவியை வாட்ச் பண்ணு. பிறர் முகம் காணாமல் வாழணும். பிறர் முகத்தை பார்க்கக்கூடாது. பிறர் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, என் மனைவி காட்டுல அவங்க தான் அழகா இருக்கிறாங்க, என் புருஷனை காட்டுல இவன் ரொம்ப அழகா சொல்லவே இல்லை. உன் கையில தந்திருக்கிற பாத்திரம் தான் உனக்கு பேரழகு. உன் கையில தந்திருக்கிற கணவன் தான் உனக்கு ஹீரோ. உங்க கையில தந்திருக்கிற உன் மனைவி தான் ஹீரோயின். அந்த அழகை சாலமோன் சொல்லுவார், உன்னுடைய மனைவியுடைய ஸ்தனங்களே உன்னை பிரியப்படுத்துவதாக. உன் சொந்த குடும்பத்தை நடந்து தெரியல அப்படின்னா இலக்கில நீ இல்லை, இலக்கை நீ இழந்து விட்டாய் என்று அர்த்தம். மகனே, பிறமுகம் கண்டு ஆளுங்க. எப்பொழுதும் உன் கணவனுக்கு நீ உண்மையாயிரு. மனைவி கணவன் உன் மனைவிக்கு நீ உண்மையாயிரு. கணவன் மனைவி எப்பொழுதுமே உண்மையோடாக இருக்கும். பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கும். அப்புறம் உன்னுடைய லைஃப்பை எடுத்து நீ ஓடும் பொழுது நல்லா உழைக்கணும். குடும்பத்துடைய தேவைகளை கணவன் கவனிக்கணும். மனைவி ஏதாவது கேட்டால் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். அவங்க ஏதாவது தேவையில்லாமலாம் கேட்க மாட்டாங்க, தேவையோடு தான் கேட்பாங்க. அதை புரிஞ்சு காசு பணம் இருந்ததுன்னா வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைங்கிறத அவங்களுக்கு தெரிவிச்சு அவங்களுக்கு புரிய வச்சு காசு கிடைக்கும் போது அதை வாங்கி கொடுக்கணும். அதை விட்டு தேவையில்லாத உண்டியான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. நாக்கில் பிறக்கிற வார்த்தை தான் என்ன இன்னும் பாவமாக மாற ஆரம்பிக்கும். கை வைக்கக்கூடாது. ஒருத்தர் கையை துணிஞ்சு கையை வைக்கக்கூடாது. அடிக்கிறதுக்கு தேவன் நம்மளை சேர்க்கிறார். ஒருத்தர் அன்பிலே பிணைந்து வாழ்வதற்காகத்தான் நம்முடைய லைஃப் வந்திருக்கிறார். அடிக்கக்கூடாது. உங்களுடைய யார் அதிகாரம் கொடுங்க. கர்த்தர் பார்த்து கொடுத்த குடும்பத்துக்கு, கர்த்தர் உனக்கு கொடுத்த கணவன், கர்த்தர் உனக்கு கொடுத்த மனைவி, யாருமே அடிக்கிறதுக்கு அதிகாரம் வந்தது. அவர் தாயின் கற்பத்தில் சிருஷ்டித்து விழா இழம்பை இணைத்த தேவன் உடைய குடும்பத்தை இணைத்திருக்கிறார். அழகிய குடும்பமாய் தந்திருக்கிறார். அடிச்சிருந்தா பாவம் அறிக்கை செய்யும். நீ அடிச்சினாலே குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் காணாத போய் பார்த்தீங்க. கையை நீட்டுறது தப்பு. எல்லாவற்றையும் உலகங்கள் நின்று ஒருத்தருக்கு தப்பிதங்களை அறிக்கை செய்யணும். தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். நான் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சு குற்றங்களை ஒத்துக்கொள்கிற வாழ்க்கை நமக்கு ரொம்ப அவசியம். சொந்த குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிறத திட்டமிட்டு வேலை செய்யணும். உங்களுடைய சம்பாத்தியங்களை திட்டமிட்டு சம்பாதிச்சு அநியாய செலவுகளுக்கு கொடுக்கூடாது. நியாயமான செலவுகளுக்கு உங்களுடைய பணங்களை திட்டமிட்டு செலவு பண்ணணும். சும்மா கண்டதெல்லாம் வாங்கி தின்னுட்டு படுத்துக்கிட்டு வீட்டில் உழைக்காம இப்போதான் சுகி சுமாட்டா இல்லைல்ல என்னென்ன வேலை பையச்சா பைய வச்சுட்டு சுற்றி திரிகிறாங்க பசங்களாம். அங்களுக்கு வேலை கொடுக்கணும். பார்த்து ஒரு முறை ஏதாவது வாங்கி வேலை கொடுத்து உண்மை வாங்கிக்கிறேன். இதை சமையல் பண்ணாமலே இருக்கக்கூடாது. சமைச்சு சாப்பிடணும்.
நீங்க சமைச்சு சாப்பிட்ற உணவு தான் ஆரோக்கியமான உணவு. கடை வாங்கிக்கிறது இல்லை. வீட்டில் சமைத்து உண்ணுங்கள், சுவைத்து உண்ணுங்கள், இயேசுவை ஸ்தோத்திரித்து உண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப நான் என்னென்ன காரியம் நான் சொன்னேன் சொல்லுங்க, செய்தி முடிச்சுறேன். மீது நடத்து வரணும். ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறதற்கு நம்ம மனித வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அதுல 13வது வசனத்துக்கு போவோம். சகோதரரே, எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். வாழ்க்கை இலக்கை நோக்கி ஓடணும். இலக்கு ரொம்ப அவசியம். இலக்கு என்பது என்ன? கிறிஸ்துவுக்குள்ள தினந்தோறும் இணைந்து கொண்டிருக்கிற இலக்கு. கிறிஸ்து உற்றார, இயேசு உற்றார. மகனே, சகோதரா, சகோதரி, இயேசு கிறிஸ்து உற்றார். அவர் இருக்க படிச்சு மொர்தெகாய் எஸ்தருக்கு கற்றுக் கொடுத்த காரியம் தான். அரண்மனை வாழ்வு வந்துருச்சுன்னு உம்பாட்டுக்கு நின்றுக்காத, வாழ்க்கை வந்துருச்சுன்னு நின்றுக்காத. அவருக்காக யூத ஜனங்கள் முழுவதும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையின் புரிதலை தன் வளர்ப்பு மகனாக இயேசுவிற்கு மொர்தெகாய் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிற வாழ்க்கை, ஒருவேளை இந்த சபை ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, இந்த சபையில அநேக ஆத்துமாக்களை உள்ள கொண்டு வருவதற்கு தான் இந்த வாழ்க்கை தெய்வம் எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னது சாதிக்கலாம் நினைக்கிறீங்க? என்ன 100 வயது வரைக்கும் வாழ்ந்து நாம் சாதித்த விஷயம் என்ன? இன்னைக்கு வாழ்ந்து 50 வயசு வரைக்கும் வாழ்ந்தது என்ன சாதிச்சு? நாம நீங்க சாதிச்சிருக்கலாம். கிறிஸ்துவுக்காக என்ன சாதிச்சிருக்கீங்க? பரலோகத்திற்காக சாதித்த விஷயங்கள் என்ன? ஆண்டவருக்குள்ள பந்தய பொருளை அடைந்து ஆக நித்திய ஜீவனுக்குள்ள போறதற்காக சில நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும். ஃபேமிலி ரன்னிங்ல கசப்புகள் இருக்கக்கூடாது, வருத்தங்கள் இருக்கக்கூடாது, மனச்சங்கங்கள் இருக்கக்கூடாது, சண்டப்பட்டைகள் உடனே பேசுங்க, உடனே ஒருத்தர் அன்பிலே நில்லுங்கள். அந்த அன்பிலே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஜெபம் அவசியம். அந்த ஜெபம் உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. உங்க முழங்கால பார்த்து உங்க ஜெபத்தை பார்த்து, என் மனைவி அதிக நேரம் ஜெபிக்கிறவள், என் கணவன் அதிக நேரம் ஜெபிக்கிறவன் என்கிற அந்த காட்சியினை உங்களுடைய குடும்பங்களில் காட்டுங்க. சாத்தான் வீட்டுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஜெபம் இருக்கிற வீட்டிலே சாத்தான் கிரியை செய்ய முடியாது. ஜெபம் இல்லாதனாலதான் அவன் பல அடிமைத்தனமான காரியங்களை உங்களுடைய குடும்பங்களை கொடுத்து எல்லாரும் பேச வச்சுக்கிட்டு இருக்கான். அதிக நேரம் ஜெபத்துக்கு விடுங்க. முதல்ல ஆராதிங்க, இரண்டாவது ஜெபம் பண்ணுங்க, மூணாவது வேதத்தை வாசிங்க. இதுதான் கிறிஸ்துவுக்கு இருக்கிற படிகள். இதை செஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்துல தேவன் அப்படியே சூழல் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி கரெக்டா பண்ணுங்க. இந்த டைமிங் தான் நீங்க தேவனுக்காக செலுத்துகிற கிரையும். உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடுவதற்கு ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. தியானம் அவசியம். வசனங்களை தியானம் பண்ணணும். அதே நேரத்தில் முதலாவது கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இது உங்களுடைய பந்தய பொருள்களிலே தேவன் வைத்திருக்கிற இலக்கு. இந்த இலக்கை நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு வைத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இலக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இலக்கு சிலுவையை சுமப்பது. அந்த இலக்கை கெடுப்பதற்கு பிசாசு பல வகைகளிலே கிரியை செய்யும். பல வகைகளில் உலகத்தை கூட்டி போய் காட்டினான். இதெல்லாம் என்னுடைய நாம் பாருன்னு சொன்னான். அப்போ நிறைய வேத விஞ்ஞானிகள் சொல்றாரு, அவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அழகிகள் எல்லாம் கூட்டம் காமிச்சிருக்கான்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை மயக்கத்தை கொடுத்து அவரை பாவழிகளை உட்படுத்த வேண்டும். தேவாலயத்தின் உட்புறையில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் அவன் கண்ணுமுன்னால் காட்டினான் சொல்லப்படுகிறது. அவன் கொடுத்த இந்த இலக்கு அவசரம், என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதை அல்லாமல் வேற என்ன எனக்கு சித்தம் இருக்கிறது வாழ்க்கையில். அப்படி அவர் சொன்னதை போல வாழ்வில் நீங்கள் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதே அல்லாமல் என் வாழ்க்கையில் வேற என்ன எனக்கு விருப்பம் இருக்கிறது, சித்தம் இருக்கிறது. இது இன்றைக்கு நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால்
நீங்கள் இலக்கை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு சந்ததிகளும் வரும், சந்தானங்களும் வரும், பரிசுத்தாவி வரும், பரிசுத்தாவினுடைய வரங்கள் வரும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பங்களுக்கு உண்டாகும். அன்பானவர்களே, பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதியுங்கள். வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தக்க வையுங்கள். சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத சபை எப்படி நடத்த முடியும்னு தீமத்தேவர் அழகாக பேசுறார். சபைக்குள்ள எப்படி இருக்க முடியும்? சொந்த குடும்பத்தை நடத்துறது தான் சரியான அனுபவத்தை தேவன் சொல்லுவார். குடும்பத்தை சரியாக நடத்துங்கள், பிள்ளைகளை கவனியுங்கள், குடும்பங்களை கவனியுங்கள், குடும்ப ஜெபங்களில் கர்த்தரை வலிமைப்படுத்துங்கள், ஊழியத்தை விற்றாதிருங்கள். உங்களால் வரைக்கும் கிறிஸ்து இயேசுவுக்காக எதையெல்லாம் செய்ய முடியுமோ, சக்திக்கு உட்பட்டு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு மிகுந்த பலம் உண்டாகும். அவர் சொல்லும் பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. யாராவது பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கிறோமா? அவர் சொல்றாரு, வங்கிகளிலே போட்டு வைத்த பூச்சி எல்லாம் அரிச்சிடும். பூச்சின்னா என்ன பிரச்சனை? செல் அரிச்சிடும். அப்படின்னா என்ன? உங்களால ரெக்டிஃபையே பண்ணிக்க முடியாத காரியங்கள், வசனத்தில் இருக்கக்கூடிய இன்டைரக்ட். கர்த்தருக்காக இளங்கி நில்லுங்கள், ஊழிய வளர்ச்சிக்கு உதவுங்கள். உங்களுடைய பந்தய பொருளை தேவன் யாரும் தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு பாதுகாத்து உங்களுடைய கரங்களில் கொடுப்பார். அந்த இலக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.